கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம், சோம்பு, கருவேப்பிலை வந்து கழுவி வச்சுருக்கோம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டுட்டு, பெருஞ்சீரகம் போட்டுட்டு, கடலைப்பருப்பு வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா அரைக்க வேண்டியதான். நான் வந்து 200 கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு. ரொம்ப வந்து கொர கொரன்னு அரைக்காமல், ஓரளவு ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல், அது 2க்கும் மிடிலில் வந்து அரைக்கணும். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், போட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆனால் தண்ணி பதம் வந்து இருக்கணும். இருந்தால் தான் இந்த வடை வந்து நம்ம ஈவினிங் ஆகி சாப்பிட்டாலும் சாஃப்டாகவே இருக்கும். வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரே கையிலே மாவு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தட்டி போட்டுற வேண்டியதான்.